ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எத்தீரியம் ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் 2023 உள்ள ஒரு ஈக்குவல் லிக்யூடிட்டியை 2025 வந்து கிராப் பண்ணியிருக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுன்னு பார்த்தா எங்களுக்கு வந்து 2023 உள்ள இங்குள்ள இந்த லிக்யூடிட்டியை 2025 வந்து கிராப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து லிக்யூடிட்டி கிராப் பண்ணன்னு சொன்னால் லிக்யூடிட்டி ஸ்வைப் பண்ணன்னு சொல்லிடும். ஸ்வைப் பண்ணன்னு சொன்னால் எங்களுக்கு விலங்கணும் என்னென்னு சொன்னால் மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ மேலே மூவ் ஆகி கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகே, இப்போ இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை மார்க்கெட் வந்து எங்களுக்கு நீட்டை வச்சு பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறான். சரியா, இப்போ எங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னால் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை எத்தீரியம் வந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணி உள்ளுக்கு போய்த்து இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக பிரேக் டவுன் பண்ணது ஒரு ஃபேக் அவுட்டாக வரணும். சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அப்படி திருப்பி டம்ப் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்தது எங்கிட்ட மார்க்கெட் வரும்னு சொன்னால் அடுத்த ஈக்குவல் லிக்யூடிட்டி எங்களுக்கு இருக்குது 1084 வரைக்கும் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரீக்ளைம் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கும்னு சொன்னால் 4098. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் 4098. இப்போ 4098 வந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் இங்குள்ள இந்த ஈக்குவல் லிக்யூடிட்டியை மார்க்கெட் வந்து கிராப் பண்ணணும். இந்த ஈக்குவல் லிக்யூடிட்டி கிராப் பண்ணிவிட்டு எப்படி நடக்கும்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்து இந்த ஈக்குவல் லிக்யூடிட்டி கிராப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ணணும். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ணி இந்த ஈக்குவல் லிக்யூடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஒன்று தரணும். ரீடெஸ்ட் தந்துட்டு எங்களுடைய செகண்ட் டார்கெட் எங்கே போகும்னு சொன்னால் 4879 கிட்டத்தட்ட எங்களுக்கு டார்கெட் வைக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து $5000 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். எங்கள் டார்கெட் வந்து $5000 வரைக்கும் எங்களுடைய டார்கெட்டை வைக்கலாம். செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 4098, செகண்ட் டார்கெட் வந்து 5000. சரியா, இப்போ இங்கிட்ட வந்து எங்களுக்கு ரெண்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப் ட்ரெண்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ட்ரெச்ஆர்எஸ்ஐ எனேபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரெச்ஆர்எஸ்ஐயில் வந்து எங்களுக்கு இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ தரல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் கோல்டன் ரேஷியோ தரல. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற இடம் வந்து ஓவர்சோல்டு ஏரியாவில் தான் மார்க்கெட் இருக்குது. சரி, இப்போ இந்த ஓவர்சோல்டில் இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தெரியணும் மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் வந்து மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லி. சரியா, பட் இங்கிட்ட வந்து நாங்கள் ஆர்எஸ்ஐ எனேபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க. ஆர்எஸ்ஐ எனேபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லோ லைனுக்கு கீழே தான் இருக்குது. இல்லையா, இந்த எல்லோ லைன் தான் எங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுது. இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறது விளங்குது. இப்போ ரிவர்ஸ் ஆகி எங்களுக்கு இந்த எல்லோ லைனுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருச்சுன்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சேம் வந்து நாங்கள் வீக்லி சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கிட்ட பாருங்கள்
எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் லிக்யூடிட்டி கிராப் ஒன்று தான் இங்கே நடந்திருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் ஒன்றும் தந்துட்டு இங்கே வந்து ஒரு லிக்யூடிட்டி ஃபார்ம் பண்ணி அடுத்த கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு ஈக்குவல் லிக்யூடிட்டி கிராப் ஒன்று நடந்திருக்குது. கிராப் நடந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு வேறு லெவல் டம்ப் ஒன்று தந்துச்சு எங்களுக்கு இந்த டம்ப் எப்போ தந்துச்சுன்னு சொன்னால் 16th December 2024 எங்களுக்கு தந்துச்சு இந்த டம்ப். அந்த டம்ப் வந்து இப்போ வரைக்கும் டம்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து அப்படியே கீழே வந்து 2023 ஒரு லிக்யூடிட்டியை தான் இங்கே வந்து எங்களுக்கு கிராப் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. பட் எங்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு நான் இஎம்ஐ எனேபிள் பண்ணி காட்டுறேன். இஎம்ஐ வந்து இது 220 இஎம்ஐ. சரியா, இந்த 20 and 200 இஎம்ஐ எங்களுக்கு வந்து ஒரு டெத் க்ராஸ் ஒன்று தந்திருக்கு. இந்த டெத் க்ராஸுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அடையாளம் ஒன்று தந்திருக்குது. பட் எங்களுக்கு மந்த்லியில் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டில் வந்து நாங்கள் மந்த்லியில் ஓவரால் புலிஷாக தான் இருக்கிறோம். ஆனால் மந்த்லியும் சான்சஸ் இருக்குது எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் வாரத்துக்கு. ஒன்று இப்போ எங்களுக்கு இந்த 2 சினாரியோ நடக்கணும். ஒன்று என்ன நடக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் டவுன் நடந்துச்சு தானே, இங்கே நடந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக நடந்து எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போகணும். மேலே மூவ் ஆகி எங்களுக்கு அடுத்த டார்கெட் எங்கே இருக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி தான் 4098 வரைக்கும் எங்களுடைய அடுத்த டார்கெட் இருக்கணும். சரியா, அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும்டா, இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று மார்க்கெட் ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படியே கீழே வரும். கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட அடுத்த டார்கெட் வந்து 1084 இருக்கும். நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். எங்களோட அல்ட் கோயின் எல்லாம் வேறு லெவலுக்கு ப்ளீட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.